குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின், டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. அதாவது பரிமாணம் உள்ள அளவுகள், பரிமாணமற்ற அளவுகள், பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை. இதில் டைமென்ஷனை பொறுத்து நம்ம பிசிக்கல் குவான்டிட்டிஸை 4 கேட்டகரிஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ், அதாவது பரிமாணம் உள்ள மாறிகள். செகண்ட் ஒன் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ், அதாவது பரிமாணமற்ற மாறிகள். தேர்ட் ஒன் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், அதாவது பரிமாணமுள்ள மாறிலிகள். ஃபோர்த் ஒன் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், அதாவது பரிமாணமற்ற மாறிலிகள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ், அதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன் இருக்குது, பட் அதோட வேல்யூஸ் வேரி ஆனால் அது டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். ஓகேவா? பிசிக்கல் குவான்டிட்டிஸ் which possess dimension and have variables value, ஓகேவா, are called dimensional variables. எக்ஸாம்பிள் length, velocity, acceleration. இப்போ லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் இருக்குது, டைமென்ஷனல் ஃபார்முலா L. velocity lt power minus 1. acceleration lt power minus 2. இதுக்கு டைமென்ஷன் இருக்குது, பட் என்னாகும், லென்த்து, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் எல்லாமே வேரி ஆகும். ஓகேவா? அதாவது எந்த ஒரு இயற்பியல் அளவு பரிமாணத்தையும் மாறுபட்ட மதிப்புகளையும் பெற்றுள்ளதோ அவை பரிமாணமுள்ள மாறிகள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு இயற்பியல் அளவுக்கு பரிமாணம் இருக்குது, பட் அதனோட வேல்யூஷன் ஆகுது, வேரி ஆகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பரப்பு, கன அளவு, திசைவேகம், ஏரியா, அதோட வால்யூம், வெலாசிட்டி. ஓகேவா? இது எல்லாமே, இதுக்கு எல்லாத்துக்குமே டைமென்ஷன் இருக்குது, பரிமாணம் இருக்குது, பட் அதோட வேல்யூஷன் ஆகும், வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? செகண்ட் ஒன் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன் கிடையாது, பட் அதனோட வேல்யூஸ் வேரி ஆனால் அது எல்லாமே டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். ஓகேவா? பிசிக்கல் குவான்டிட்டிஸ் which have no dimension, அதுக்கு டைமென்ஷன் கிடையாது, பட் ஹேவ் வேரியபிள் வேல்யூஸ், அதோட வேல்யூஸ் என்னாகும், வேரி ஆகுது. ஸோ அது எல்லாமே டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்ட்ரெயின், ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ். இப்போ ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. ஒளிவிலகல் எண், அதாவது மியூ which is equal to sin I by sin R. பைனா இன்சிடென்ட் ஆர் ரிஃப்ராக்ஷன், ஒளிவிலகல். ஓகேவா? ஸோ இதை பற்றி சொன்னவர் ஸ்னெல்ஸ் லான்ட்டு நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த மியூங்கிறது ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ், ஒளிவிலகல் எண். அப்போ இந்த ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியத்தை பொறுத்து அதனோட வேல்யூஸு வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே டைமென்ஷன் கிடையாது, இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு எதுக்குமே டைமென்ஷன் கிடையாது, பட் அதனோட வேல்யூஸ் என்னாகும், வேரி ஆகுது. ஓகேவா? அப்போ இது எல்லாமே டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். ஓகே, அதாவது பரிமாணமற்ற மாறிகள். எந்த இயற்பியல் அளவுகள் பரிமாணம் அற்று ஆனால் மாறுபட்ட மதிப்புகளை கொண்டுள்ளதோ அவை பரிமாணமற்ற மாறிகள் என அழைக்கப்படுகின்றன. எக்ஸாம்பிள் ஒப்படர்த்தி, திரிபு, ஒளிவிலகல் எண். ஓகேவா? தேர்ட் ஒன் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன் இருக்குது, பட் அதோட வேல்யூஸும் கான்ஸ்டன்டாக இருந்தால் அது டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். ஓகேவா? பிசிக்கல் குவான்டிட்டிஸ் which possess dimension and have constant values are called dimensional constants. For example gravitational constant, Planck constant. இப்போ gravitational constant பார்த்தீங்கன்னா gravitational constant G which is equal to 6.67 into 10 power minus 11. ஓகேவா? அதே Planck constant பார்த்தீங்கன்னா Hs which is equal to 6.626 into 10 power minus 34. அப்போ இதெல்லாமே கான்ஸ்டன்ட், டைமென்ஷனலி கான்ஸ்டன்ட். அப்போ இதுக்கு டைமென்ஷன் இருக்குது. இப்போ பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், அதனோட எனர்ஜி E which is equal to h mu. அப்போ பிளாங்க் கான்ஸ்டன்ட் h which is equal to இந்த நியூன்ஸில் வந்தால் டிவைட் ஆகிரும். அப்போ E by நியூ. ஓகேவா? அப்போ இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். எனர்ஜிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ml² T power minus 2 நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ Hs which is equal to எனர்ஜிக்கு
ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 பை நியூ ஃப்ரீக்வன்சி. அப்போ 1/t அதான் ஃப்ரீக்வன்சி நியூ. ஓகேவா? அப்போ டி மேலே வந்தால் டி இன்வர்ஸ் ஆயிரும். டி இன்வர்ஸ் ஆயிரும். ஓகே, இந்த டி இன்வர்ஸ் மேலே வந்தால் டி. ஓகே, அப்போ டி பவர் மைனஸ் 2ல டி போயிட்டா டி பவர் மைனஸ் 1 இருக்கும். அப்போ ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1. அப்போ இதோட பிளாங்க் கான்ஸ்டன்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா இதுதான், ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1. ஓகேவா? அப்போ இதுக்கு டைமென்ஷன் இருக்குது, அதோட வேல்யூஸும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அதாவது பரிமாணமுள்ள மாறிலிகள். எந்த இயற்பியல் அளவுகள் பரிமாணத்துடன் நிலையான மதிப்பை பெற்றுள்ளதோ அவை பரிமாணமுள்ள மாறிலிகள் என அழைக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இயற்பியல் மாறிலி, பிளாங்க் மாறிலி மற்றும் எக்ஸெட்ரா. அதில் ஃபோர்த் ஒன் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். அதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷனே கிடையாது, பட் அதோட வேல்யூஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது எல்லாமே டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? குவான்டிட்டிஸ் விச் கேவ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், அதுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ ஹேவ் நோ டைமென்ஷன், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது, அது எல்லாமே டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பை, இதுக்கு டைமென்ஷன் கிடையாது, பட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்குது 3.14. ஆய்லர் நம்பர், இதுக்கு டைமென்ஷன் கிடையாது, பட் கான்ஸ்டன்ட் இருக்கு 2.718. ஓகே, அடுத்து நம்பர்ஸ் எதுக்குமே டைமென்ஷன் கிடையாது. ஓகேவா? அதாவது பரிமாணமற்ற மாறிலிகள். ஒரு மாறிலி பரிமாணமற்ற இருப்பின் அவை பரிமாணமற்ற மாறிலிகள் என அழைக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பை, ஆய்லர் எண், எண்கள் மற்றும் எக்ஸெட்ரா பல. நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன். அதாவது பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை. ஹோமோஜெனிட்டி, ஹோமோனா சிங்கிள் ஆர் சேம்னு சொல்லலாம், ஹோமோஜெனிட்டினா சேமாக இருக்குது. ஓகே, ஒரு பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதனோட டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. v ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஸோ இந்த பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் இது செகண்ட் லெசன் இருக்கக்கூடிய பிசிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். டைமென்ஷனல் ஃபார்முலா v ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. வெலாசிட்டி, இது uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. இங்கே a ஆக்சலரேஷன், s டிஸ்பிளேஸ்மெண்ட். s, ங்கிறது ஆக்சலரேஷன். ஓகே, u இனிஷியல் வெலாசிட்டி, v ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, அப்போ இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். v ஸ்கொயர் வெலாசிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா வெலாசிட்டி v விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதுதான் வெலாசிட்டி. இதுக்கு டைமென்ஷன் என்ன போடுவோம், நம்ம டிஸ்டன்ஸ் லென்த் l போடுவோமா, l டிவைடட் பை டைம் t. அப்போ t மேலே வந்தால் இன்வெர்ஸ் ஆயிடும், அப்போ lt பவர் 1. இதுதான் வெலாசிட்டிக்கான டைமென்ஷன். ஓகே, பட் இங்கே வெலாசிட்டி ஸ்கொயர் v ஸ்கொயர் இருக்குது. இப்போ நம்ம என்ன போடலாம், இங்கே ஸ்கொயர் போட்டுக்கலாமா? இப்போ ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தோம்னா l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு அடுத்து இனிஷியல் வெலாசிட்டி, அதே மாதிரி தான் இனிஷியல், அதே சேம் தான் வரும். ஓகேவா? ஏன்னா அது இனிஷியல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன பண்ணுவோம், இதே சேம் l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா ப்ளஸ் இங்கே 2 நம்பர்ஸுக்கு டைமென்ஷன் கிடையாது, அப்போ நம்ம எடுத்துருவோம். அடுத்து ஆக்சலரேஷன் என்ன போடுவோம், ஆக்சலரேஷன் அதாவது வெலாசிட்டி பை டைம் போடுவோம். ஆக்சலரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டிக்கு என்ன போட்டிருக்கோம், l/t போட்டிருக்குமா? இப்போ l/t அதாவது இந்த t மேலே போச்சுன்னா இன்னொரு சேரும், lt பவர் மைனஸ் 1 போட்டிருக்கோம் வெலாசிட்டிக்கு. ஓகே,
அப்போ எல்டி பவர் 1 டிவைடட் பை இங்கே டைம் இருக்குது, டைம் இது மேலே போனால் இன்வெர்ஸ் ஆயிரும். அப்போ எல்டி பவர் -2 வந்துடும். ஏன்னா இது மேலே போயிட்டால் டி இன்வெர்ஸ் ஆயிரும். இப்போ டி இன்வெர்ஸ் இன்ட்டு டி இன்வெர்ஸ் டி பவர் -2 ஆயிரும். ஓகேவா? அப்போ ஆக்ஸலரேஷனுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எல்டி பவர் -2. அப்போ இந்த ஏ ஆக்ஸலரேஷனுக்கு என்ன பண்ணலாம்? எல்டி பவர் -2. அடுத்து எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணுவோம்? லென்த். ஓகே, அப்போ எல் இன்டு எல் என்ன பண்ணுவோம்? எல் ஸ்கொயர்னு போடுவோமா? அப்போ இது அப்படியே ரீமாடுலேஷன், அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இது இன்ட்டு பண்ணுறோம். எல் இன்டு எல் எல் ஸ்கொயர். இப்போ எல் ஸ்கொயர் டி பவர் -2. ஓகேவா? அப்போ எல் ஸ்கொயர் டி பவர் -2 ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் டி பவர் -2 ப்ளஸ் எல் ஸ்கொயர் டி பவர் -2. அப்போ எப்படி இருக்குது? எல்லாத்துக்குமே டைமென்ஷன் ஃபார்முலா சேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம், நம்ம ஒருபடித்தான நெறிமுறை, அதாவது ஹோமோஜெனிட்டி. ஓகேவா? அதான் சொல்லியிருப்பாங்க. The principle of homogeneity of dimension states that the dimension of all the terms in a physical expression should be the same இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின் தான் இது எல்லாமே. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.